ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் சிம்பிளா டேஸ்டா செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுலில் 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் காஞ்ச கருப்பு திராட்சை, 1 ஸ்பூன் வெள்ளை திராட்சை, 2 ஸ்பூன் சிவப்பு டூட்டி ஃப்ரூட்டி, 2 ஸ்பூன் பச்சை கலர் டூட்டி ஃப்ரூட்டி, 2 ஸ்பூன் ஆரஞ்சு கலர் டூட்டி ஃப்ரூட்டி, 2 ஸ்பூன் செரி பழம். இதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. கேரமல் சிரப் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரையை போட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டு இதை வேக விட்டுடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி காப்பி கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சர்க்கரை முழுசாக கரைஞ்சி காப்பி கலரில் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் சுடு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுற கேப்பில் நம்ம கேக் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் பால், 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இந்த ஒரு விஸ்கை வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேக் ரெடி பண்ணுற மாவை ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சிட்டு போட்டுக்கலாம். 1 கப் மைதா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது கூட 1 ஸ்பூன் பட்டைப்பொடி, பட்டையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குது, பட்டைப்பொடி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு போட்டுக்கலாம். மாவை நல்லா சலிச்சு போட்டதுக்கப்புறமா இதை பால், எண்ணெய் அது கூடலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சிரப்பை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கெட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுறலாம்.
மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்டி இது எல்லாமே வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவை கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. கேக் மோல்டு எடுத்துடலாம். கேக் மோல்டு எடுத்துகிட்டு இதில் வந்து பட்டர் ஷீட்டை வச்சுட்டு இது மேலே எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி ஓவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அடுப்புலேயும் வச்சு பேக் பண்ணலாம். அடுப்பில் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்னா வடை சட்டியை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கேக் மாவை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு பேக் பண்ணோம்னா கேக் ரெடி ஆயிரும். இந்த கேக் பேட்டர் மேலே கொஞ்சம் நட்ஸு அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியை வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அவனில் கன்வென்ஷன் மோடில் செட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிடணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு அதே கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு அரை மணி நேரம் பேக் பண்ணோம்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னவோ ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் டெய்லியும் ஒரு டிப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்.